Hi, welcome back to Food Safety Talks with Surendra Rajkumar, the only podcast in Tamil for food safety. போன வாரம் நம்ம ஃபுட் இண்டஸ்ட்ரியில் இருக்க ஒரு மேஜர் ப்ராப்ளமான பெஸ்ட் இஷ்யூ பற்றி பேசணும். அதுக்கு நிறைய கமெண்ட்ஸும் வந்தது. நெக்ஸ்ட் எபிசோட் கிராஸ் கண்டாமினேஷன் பற்றி பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் லிங்க்டின்ல போஸ்ட் போட்டுருந்தேன். பட் அதுக்கும் முன்னாடி பேச வேண்டிய ஒரு இம்பார்ட்டண்ட் டாபிக் இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் ரீசெண்டாக ஃபேஸ் பண்ண ஒரு கிளைண்ட் மூலிமா தெரிஞ்சுக்கிட்டேன். ஃபுட் பிஸ்னஸ் நிறைய பேருக்கு ஆரம்பிக்கணும்னு ஆசை இருக்குது. அந்த ஃபுட் பிஸ்னஸை ப்ராப்பரான FSSAI லைசன்ஸ் எடுத்து ஆரம்பிக்கணும்னு நிறைய பேர் ஆசைப்படுறது ரொம்ப சந்தோஷம். பட் இந்த லைசன்ஸ் எல்லாம் ப்ராப்பராக அப்ளை பண்ணுறாங்களான்னு கேட்டிங்கன்னா இல்லை. இந்த லைசன்ஸ் எங்கே அப்ளை பண்ணணும், எப்படி அப்ளை பண்ணணுன்ட்டு சில பேருக்கு அவேர்னஸ் இல்லாமல் பக்கத்தில் இருக்க ஜெராக்ஸ் ஷாப்ஸ் ஆர் எனி அதர் ஷாப்ஸில் கொடுத்து அவங்க லைசன்ஸ் அப்ளை பண்ணிக்கிறாங்க. அங்கே என்னென்ன தப்பு நடக்குது, இதனால் FBOக்கு என்ன இஷ்யூ வரும், வாங்க இந்த எபிசோடில் அதை பற்றி பேசலாம். வணக்கம், இது ஃபுட் சேஃப்டி டாக்ஸ் வித் சுரேந்தர் ராஜ்குமார், the only podcast in Tamil for food safety. இது எபிசோட் 2, காமன் மிஸ்டேக்ஸ் மேட் பை FBOs. இந்த டாபிக் பற்றி இன்றைக்கி பேச போகிறோம். நிறைய பேருக்கு பிடிச்ச பிஸ்னஸ் ஃபுட் பிஸ்னஸ். மேபி அது ஸ்மால் கெஃபேலேருந்து ஸ்டார்ட் பண்ணி இல்லை மேனுஃபேக்சரிங் யூனிட்டாக கூட இருக்கலாம். நீங்கள் ஃபுட் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கும் போது பிளேஸ் சூஸ் பண்ணுறீங்க, இன்டீரியர் டெக்கரேட் பண்ணுறீங்க, கிச்சன் ரெடி பண்ணுறீங்க, அதுக்கான குக்ஸ் ஒரு எனி மேனுஃபேக்சரிங் எக்யூப்மெண்ட்ஸ் இதெல்லாமே செக் பண்ணுறீங்க. அதுக்கு நெக்ஸ்ட்டு ஸ்டெப் FSSAI லைசன்ஸுக்கு மூவ் ஆகுறீங்க. இந்த லைசன்ஸை அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் தேடுற ஆள் சரியான ஆளாக இருக்கணும். அப்படி இல்லைன்னா அந்த லைசன்ஸ் உங்களுக்கு அப்ரோப்ரியேட்டாக இல்லாமல் முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஃபேஸ் பண்ண ஒரு 2 to 3 கிளைண்ட்ஸோட கேஸ் ஸ்டடியை இந்த பாட்காஸ்ட்டில் பார்க்கலாம். நீங்கள் லைசன்ஸ் அப்ளை பண்ணும்போது லைசன்ஸில் ஒரு முக்கியமான விஷயம் நீங்கள் நோட் பண்ண வேண்டியது KOBன்னு சொல்லுவாங்க. அதாவது கைண்ட் ஆஃப் பிஸ்னஸ். நீங்கள் என்ன லைன் ஆஃப் பிஸ்னஸில் இருக்கீங்கன்றதை மென்ஷன் பண்ணி தான் லைசன்ஸ் கம்பல்சரி எடுக்கணும். நான் ஃபேஸ் பண்ண ஒரு கிளைண்ட்டோட கேஸ் ஹிஸ்ட்ரியை இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ப்ரைவசி காரணத்துக்காக அவங்க நேம், பிராண்ட் நேம் எதுவும் நான் மென்ஷன் பண்ண மாட்டேன். அவங்க ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அவங்க நியர்பையில் இருந்த ஒரு ஜெராக்ஸ் ஷாப்ஸில் போயிட்டு எனக்கு FSSAI வேணும்னு சொல்லும் பொழுது அவர் ஒரு ஸ்டேட் லைசன்ஸ் அப்ளை பண்ணி கொடுத்துருக்காரு. அப்ளை பண்ணதுக்கப்புறம் அது டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் ஸ்டேஜுக்கு போகும்போது FSO செக் பண்ணிவிட்டு அவங்களுக்கு கால் பேக் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ரெஸ்டாரண்ட்னு சொல்கிறீங்க, பட் போட்டிருக்க கேட்டகரிஸ்க்கும் ரெஸ்டாரண்ட்டுக்கும் சம்மந்தமே இல்லாமல் இருக்கே அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க VCARஐ அப்ரோச் பண்ணாங்க. அவங்க என்கிட்ட காலில் பேசும்பொழுது இந்த மாதிரி நான் நியர்பையில் இருக்க ஜெராக்ஸ் ஷாப்பில் அப்ளை பண்ணேன், அவர் ஏதோ கேட்டகரி போட்டிருக்காரு, என்ன எதுவும் கேட்கல, என் கன்ஃபர்மேஷன் இல்லாமல் தான் அவர் போட்டிருக்காரு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இதனால் என்ன இஷ்யூ வரும் அப்படின்னா, FSSAI லைசன்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபுட் கேட்டகரி இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் அண்ட் முக்கியமான ஒரு ஃபேக்டர் இந்த லைசன்ஸ். நீங்கள் என்ன ப்ராடக்டை ப்ராசஸ் பண்ணுறீங்களோ, இல்லை செல் பண்ணுறீங்களோ, இல்லை மேனுஃபேக்சர் பண்ணுறீங்களோ, அந்த ப்ராடக்டோட கேட்டகரி மட்டும்தான் லைசன்ஸில் மென்ஷன் ஆகிருக்கணும். இன்கேஸ் நீங்கள் ஃப்யூச்சரில் பண்ண போகிறீங்கன்னா கூட, இப்போது நீங்கள் கரண்ட்டாக அதை மேனுஃபேக்சர் பண்ணல இல்லை ப்ராசஸ் பண்ணலைன்னா அந்த ப்ராடக்டை நீங்கள் லைசன்ஸில் ஆட் பண்ணக்கூடாது. ஸோ அவங்கள லைசன்ஸை நான் செக் பண்ணும்பொழுது அவங்களுக்கு பேக்கரி சம்மந்தமான ப்ராடக்ட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி வச்சுருந்தாங்க, ரெஸ்டாரண்ட்ஸுக்கு சம்மந்தமான கேட்டகரி ஆட் பண்ணாமல் இருந்தது. ஸோ இதான் அவங்க லைசன்ஸில் இஷ்யூவாக இருந்தது. அதுக்கப்புறம் கேட்டகரிஸ் மாற்றி சப்மிட் பண்ணும்போது அவங்க லைசன்ஸ் கிளியர் ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் ஃபுட் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் லைசன்ஸ் அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு ப்ராப்பரான பர்சனை ரீச் பண்ணி லைசன்ஸ் அப்ளை பண்ணுறது பெட்டர்.
ரெண்டாவது நான் நிறைய ஃபேஸ் பண்ண ஒரு காமன் மிஸ்டேக் பை எஃபிஓ வந்து ஹோம் பேஸ்டு பிஸ்னஸாக பண்ணுறேன் இல்லை வெரி ஸ்மால் ஸ்கேல் பிஸ்னஸ் பண்ணுறேன், ஸோ எனக்கு எஃப்எஸ்எஸ்ஐ தேவையில்லைன்ற மைண்ட் செட். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எஃப்எஸ்எஸ்ஐ போட்டிருக்க ஸ்டாண்டர்ட், நீங்கள் ஒரு ஃபுட் பிஸ்னஸ் பண்ண போகிறீங்க, மேபி அ ஸ்மால் ஸ்கேல் வெரி ஸ்மால் ஸ்கேலாக இருந்தாலும் சரி, இல்லை ஹோம் பேஸ்டு பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, ஆர் ஏ பிக் ஃபேக்ட்ரி ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட் நீங்கள் பில்ட் பண்ண போகிறதா இருந்தாலும் எஃப்எஸ்எஸ்ஐ லைசன்ஸ் எடுக்க வேண்டியது மேண்டேட்டரி. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் எஃப்எஸ்எஸ் லைசன்ஸஸ் 3 டைப்ஸ். ஒன்று ரெஜிஸ்ட்ரேஷன், ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல். உங்களோட ஆனுவல் டர்ன் ஓவர் 1.5 CRக்கும் கீழே இருந்துச்சுன்னா நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்ளை பண்ணால் போதும். 1.5 CRலேருந்து 50 CRக்குள்ளே இருந்தால் நீங்கள் ஸ்டேட் லைசன்ஸ் அப்ளை பண்ணணும். 50 CRக்கும் அபோவாக இருந்தாலும், ஆர் நீங்கள் ஒரு இ-காமர்ஸ் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, இல்லை எக்ஸ்போர்ட் இம்போர்ட் இல்லை மல்டிபிள் பிரான்ச்சஸ் அவுட்லெட் வச்சு ரன் பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் சென்ட்ரல் லைசன்ஸ் எடுக்க வேண்டியது இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு ஹோம் பேஸ் பிஸ்னஸ் பண்ணுறேன், நான் வெரி ஸ்மால் ஸ்கேலில் தான் பண்ணுறேன், என்னோடய ஆனுவல் டர்ன் ஓவர் ரொம்ப கம்மி, நான் இப்போ தான் ஜஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுறேன், சின்ன சின்ன ப்ராடக்ட்ஸ் தான் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் லைசன்ஸ் போகிறது பெட்டர்னு நான் சஜஸ்ட் பண்ணுவேன். நெக்ஸ்ட்டு ரீசெண்டாக நான் ஃபேஸ் பண்ண ஒரு கிளைண்ட்டோட கேஸ் ஸ்டடி நான் ஷேர் பண்ணுறேன். அவங்களும் லைசன்ஸ் ரிலேட்டடாக தான் என்கிட்ட ரீச் பண்ணாங்க. அவங்க அது ஹோம் பேக்கர், ஸோ வீட்டிலேருந்தே கேக்ஸ் பேக் பண்ணி சேல் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க சொன்னாங்க, நான் ஒரு 1 year பேக் எஃப்எஸ்எஸ் லைசன்ஸ் அப்ளை பண்ணேன். ஏதோ ஒரு வெப்சைட்டில் ஒருத்தரை காண்டாக்ட் பண்ணேன், நான் அவங்களுக்கு இந்த மாதிரி நான் கேக்ஸ் பண்ணுறேன்னு சொல்லும் பொழுது எனக்கு எஃப்எஸ்எஸ் லைசன்ஸ் வேணும்னு அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அவர் வந்து 5,000 rupees சார்ஜ் ஆகும்னு சொல்லி இவங்களும் 5,000 rupees பே பண்ணியிருக்காங்க. பே பண்ணதுக்கப்புறம் எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. 5,000 பே பண்ணதுக்கான ப்ரூஃப் மட்டும் அவங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் மாதிரி சென்ட் பண்ணியிருக்காங்க. மற்றபடி அதற்கும் லைசன்ஸும் வரல. பட் எந்த ரெசிப்ட், எனி ஃபார்மல் மெயில் கம்யூனிகேஷனோ இல்லை மெசேஜ் கம்யூனிகேஷனோ எதுவுமே இல்லை. ஸோ அவங்க ஆஃப்டர் 1 year என்கிட்ட ரீசெண்டாக இப்போ ரீச் பண்ணாங்க. அவங்க அந்த ஸ்க்ரீன்ஷாட்லாம் எனக்கு ஷேர் பண்ணும்போது தான் தெரிஞ்சுது அவங்க அப்ளை பண்ணியிருக்கிறது ஃபாஸ்காஸ் வெப்சைட்டில் இல்லை, வேறு ஏதோ ஒரு வெப்சைட்டில். ஃபுட் சேஃப்டி லைசன்ஸை பொறுத்த வரைக்கும் எஃப்எஸ்எஸ்ஐ ஓட அஃபிஷியல் வெப்சைட் ஃபாஸ்காஸ் தான். இந்த ஃபாஸ்காஸில் தான் நம்ம ஆல் டைப் ஆஃப் எஃப்எஸ்எஸ்ஐ லைசன்ஸ் அப்ளை பண்ணுவோம், ட்ராக் பண்ணுவோம், ரெனிவல் பண்ணுறது, மாடிஃபிகேஷன் பண்ணுறது எல்லாம். பட் அந்த பர்சன் வேறு ஏதோ வெப்சைட்டில் அப்ளை பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ லைசன்ஸும் வரல, அவங்க பே பண்ண அமௌண்ட் ரீஃபண்டும் ஆகலை. நெக்ஸ்ட் ஒரு காமன் டவுட் நிறைய எஃபிஓக்கு இருக்கிறது, வாட்டர் டெஸ்ட் ரிப்போர்ட் இஸ் மேண்டேட்டரி இம்பார்ட்டண்ட்டா அப்படின்னு கேட்குறாங்க. எஸ், ஆஸ் பர் தி எஃப்எஸ்எஸ்ஐ ஸ்டாண்டர்ட் நம்ம 6 months ஒன்ஸ் வாட்டர் டெஸ்ட் பண்ணியே ஆகணும். ஒரு ப்ராப்பர் NABL அக்ரிகேட்டட் லெபார்ட்டரியில் டெஸ்ட் பண்ணணும். ஏன் ஸ்பெசிஃபிக்காக வாட்டர் கேட்குறாங்கன்னா, வாட்டர் இஸ் த மெயின் இன்க்ரீடியன்ட் இன் மோஸ்ட் ஆஃப் த ஃபுட்ஸ். அதே மாதிரி மைக்ரோப்ஸ் எங்கே அதிகமாக இருக்குன்னா இன் வாட்டர் தான். ஸோ வாட்டர் இஸ் த ஹை சான்ஸ் ஃபார் கண்டாமினேஷன்றனால நம்ம வாட்டர் ஆட் பண்ணுற ஃபுட்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணுறோன்னா 6 months ஒன்ஸ் நம்ம வாட்டர் டெஸ்ட் பண்ணி ரிப்போர்ட் வச்சுக்கிறது வெரி வெரி ஹைலி ரெக்கமெண்டட். நெக்ஸ்ட்டு காமனாக எல்லோரும் நிறைய FBO ஸ்மால் ஸ்கேல் பண்ணுற FBOs நினச்சிட்ருக்க ஒரு விஷயம், ஃபுட் சேஃப்டி லைசன்ஸ் இஸ் ஒன் டைம் ப்ராசஸ். ஸோ நான் ஒரு வாட்டி லைசன்ஸ் எடுத்துட்டா திருப்பி நான் எடுக்க வேண்டாம், இல்லை ரெனியூ பண்ண வேண்டாம் அப்படி நினச்சிட்ருக்காங்க. பட் தட் இஸ் நாட் த கேஸ். ஃபுட் சேஃப்டி லைசன்ஸ் ஹேஸ் டு பி ரெனியூட் எவ்ரி இயர். இப்போது ரீசெண்டாக கொண்டு வந்த ரெகுலேஷன்ஸில் பெர்பச்சுவல் லைசன்ஸ்ன்ற ஒரு மாடல் கொண்டு வந்திருக்காங்க எஃப்எஸ்எஸ்ஐ. ஸோ இதில் நீங்கள் அப்ளை பண்ணும்பொழுதே யூ கேன் அப்ளை ஃபார் n number of years as you wish. Even after that நீங்கள் எனி டைம் ஆஃப் த பீரியட் வேலிடாக இருக்கும் போது லைசன்ஸ், எனி டைம் ஆஃப் த பீரியட் நீங்கள் லைசன்ஸை எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டே போகலாம். ஸோ எத்தனை இயர்ஸ் வேணும், நீங்கள் 10 years அப்ளை பண்ணிவிட்டு 9th year திருப்பி இன்னொரு 10 years நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும். இப்போது அந்த கன்வீனியன்ஸை எஃப்எஸ்எஸ்ஐ கொண்டு வந்திருக்காங்க.
அதுக்கப்புறம் காமனாக நான் பார்த்த ஒரு மிஸ்டேக், நிறைய ஸ்ட்ரீட் ஃபுட்ஸில் நியூஸ் பேப்பரில் ஃபுட்ஸை பேக் பண்ணி தராங்க. எஃப்எஸ்எஸ்ஐ இதுக்குமே பேன் கொடுத்துருக்காங்க. நியூஸ் பேப்பரில் நிறைய ஹெவி மெட்டல்ஸ் கண்டாமினேஷன் இருக்கும். அது ஃபுட்டில் கண்டாமினேட் ஆகிறதுக்கும் மிக்ஸ் ஆகிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குன்றனால நியூஸ் பேப்பரை பேக்கிங் மெட்டீரியலை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு எஃப்எஸ்எஸ்ஐ பேன் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நீங்கள் எங்கன்னா நியூஸ் பேப்பரை ஒரு ப்ராடக்டை பேக் பண்ணுறது, ஃபுட் ப்ராடக்டை பேக் பண்ணுறதுக்கு நீங்கள் பார்த்தா அவங்களுக்கு அதை இன்ஃபார்ம் பண்ணுங்கள், அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுங்கள். ஸோ தட் இனிமேல் நியூஸ் பேப்பரை பேக்கிங் மெட்டீரியலை யூஸ் பண்ணாமல் இருக்கலாம். இந்த மாதிரி வேறு என்ன காமன் டவுட்ஸ் ஒரு மிஸ்டேக் டன் பை எஃபிஓன்ஸ்ன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம நெக்ஸ்ட் எபிசோடில் டிஸ்கஸ் பண்ணலாம். கண்டிப்பாக நெக்ஸ்ட் எபிசோட் வில் பி ஆன் கிராஸ் கண்டாமினேஷன். அது சம்மந்தமான டவுட்ஸ் அண்ட் கொஸ்டின்ஸை கூட நீங்கள் போஸ்ட் பண்ணலாம். We'll meet you in the next episode. This is Food Safety Talks with Surendra Rajkumar. Thank you.